சேரன் வந்து ரொம்ப திமிரு பிடிச்ச ஆள், கொஞ்சம் வணங்க மாட்டாப்புல. ஆனால் இதே குணாதிசயம் தான் அமீர்கிட்ட இருக்கும். ஆனால் அமீர் சார்கிட்ட இருக்கிறதுல என்னென்னா, அவர் கொஞ்சம் காது கொடுத்து கேட்பார். பருத்தி வீரன்லேருந்து எனக்கு அவரோட நட்பு இருக்குது. நான் எசக்கியை விட அதிகமாக வந்து விவாதம் பண்ணக்கூடிய நபர் வந்து அமீர் சார். பொறுமையாக கேட்பார், முடிவு எடுக்கிறது அவர் எடுப்பார். ஆனால் பல முடிவுகள் நம்ம சொன்னதை உள்வாங்கிக்கிட்டு திடீர்னு ஒரு 2 நாள் கழித்து, சார் வந்து இதை பாருங்கள், நீங்கள் சொன்னீங்களே இதை நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன், வந்து பாருங்கள் அப்படிம்பார். போய் பார்த்தா அதை கரெக்ட் பண்ணியிருப்பார். அதில் எந்த ஈகோவும் இல்லை அவர்கிட்ட. தன்னுங்கிட்ட இருந்து இன்னொரு பார்வையை உள்வாங்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஆனால் சேரன்கிட்ட எப்படின்னா, நான் நினச்சது இப்படித்தானே அப்படின்னு ஒரு பிடிவாதம் இருக்கும். அது முதல் நாளிலிருந்து. சேரன் எனக்கு 85 தெரியும். நானும் சேரனும் பச்சை பாஸ் காலேஜில் போர்க்குடியில் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நான் சோலைக்குள்ள ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த உதவியாளராக. அதுக்கு பிறகு பார்த்தா சேரன் கமல் சார்கிட்ட போய் நீங்கள் என்ன அப்படின்னு கோவிச்சுக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து பாரதி கண்ணம்மாவில் என்னை நடிக்க கூப்பிட்டு நான் என்னை நடிக்க இல்லாமல் அனுப்பிச்சி வச்சாள். அதுக்கு பிறகு பார்த்தா பாரதி கண்ணம்மா பொற்காலத்தில் இருந்த அந்த தன்மையை தான் இன்றைக்கி அவர் நடித்து பண்ணிக்கிட்டு இருக்கார். அவன் டைரக்டராக சொன்ன கருத்துக்களை தான் இன்றைக்கி நடிகனாக நின்று சேரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவனுடைய வெற்றி உயரம் எங்கெங்கேயோ. ஆனால் தேசிய கீதத்தில் வந்து ஒரு சர்க்கிள் வரும்போது, பொருளாதார சர்க்கிள் கூட அவன் சந்தித்தப்போ அவன் அடுத்து எடுத்தது அதை விட ஒரு பெரிய களம். ஆட்டோகிராஃபினுடைய ரிஸ்கெல்லாம் அவ்வளவு பெரிய ரிஸ்க்கு. ஆட்டோகிராஃப்லையெல்லாம் அவன் போனால் நாடோடி மன்னன் எடுத்த மாதிரி, எம்ஜிஆர் நாடோடி மன்னன் எடுத்த மாதிரி காணாமல் போயிருக்கணும். ஆனால் காலம் ஆட்டோகிராஃப் அப்படிங்கிறத அதுக்கு முன்னாடி எடுத்த கிராம வாழ்க்கை அவனுடைய திரைப்படத்தோட அப்டேட் ஆகிட்டு அவன் கொடுத்த அந்த திரைப்படம் என்பது தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான ஒரு திரைப்படம். அதுக்கு அடுத்தது தொழில்நுட்ப ரீதியாக தவமாய் தவம் இருந்தில் வந்து இன்றைக்கி டிஜிட்டல் மீடியாவினுடைய டிஜிட்டல் மீடியா இன்னைக்கு எல்லாம் அப்படி உச்சத்தில் இருக்குது. ஆனால் முதலில் டிஜிட்டல் மீடியா பேனாசோனிக் கேமரா வாங்கி பிரபு கேமராமேனை வச்சு அவ்வளவு எக்ஸ்பெரிமெண்டலான ரிஸ்க் எடுத்து அந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துருப்போம். தமிழ் சினிமாவினுடைய மிக நுட்பமான முன்னெடுப்பை செஞ்சவது சேரன். இப்படி சேரன் வந்து அடுத்தது வந்து வீட்டுக்கே கொண்டு திரைப்படத்தை கொண்டு போகிறது. அது இன்னைக்கு ஓடிடி அதை முன்னெடுக்க அவ்வளோ வேலை செஞ்சான். தமிழ் திரைப்படம் சங்கங்களும் தமிழ் திரைப்படங்கள் தயாரிப்பாளர்களும் மற்ற அமைப்புகளும் கூட சேனல்கள் எல்லாம் சேர்ந்து இது வந்தால் நம்ம அழிஞ்சு போயிடுவோம்னு நினச்சி சேனல்களுடைய அத்தனை பாலிடிக்ஸும் சேர்ந்து தான் அதை வந்து வர விடாமல் தடுத்தது. அதுக்கு கூட தமிழ் திரையுலகம் கூட துணை போச்சு. இல்லைன்னா இன்னைக்கு தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு ஒரிஜினலாக ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்த்தை முதல்ல அதுதான் பண்ணியிருக்கா. அதுக்கான வித்தை வந்து சேரனாத்தான் இருந்திருப்பாப்ல. அப்படி காலம் அவனுக்கு உயரத்தையும் கொடுத்தது, வீழ்ச்சியும் கொடுத்தது. ஆனாலும் இன்னும் சேரன் தான் ஒத்துக்கிற படத்தில் கூட இன்னைக்கும் கார்வண்ணனும் சேரனும் 2 பேரும் சேர்ந்து தகராறு பண்ணிக்காமல் இந்த படத்தை கொண்டாந்து சேர்த்துருக்காங்கன்னா அதுவே பெரிய வெற்றியை நான் பார்க்குறேன். இல்லைன்னா கட்டி பிடிச்சிட்டு உருண்டிருப்பாங்க 2 பேரும். அப்படி கேரக்டர்ஸா எசைக்கையும் விட்டு கொடுக்குற ஆள் கிடையாது. ரொம்ப அன்பானவன் விட்டு கொடுக்க மாட்டான். சேரனும் ரொம்ப அன்பானவன் விட்டு கொடுக்க மாட்டான். ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தை இப்படி நல்ல படத்தை கொண்டாந்து சேர்த்தாங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வழக்கமாக மியூசிக் டைரக்டர்னால் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் விழாவின் நாயகன் சொல்லுவாங்க. உண்மையாக அது கிடையாதுங்க. அது கவர்னர் போஸ்ட் மாதிரி எந்த இது இருக்காது. நம்மளை தவிர மற்றது எல்லாத்தையும் பேசுவாங்க. சண்டேலாம் வரும். பட் மியூசிக் டைரக்டர் நம்ம கடைசி வரைக்கும் உட்காந்துட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே கடைசியில் வந்து நம்ம பேசிட்டு போயிடுவோம் பங்குக்கு. ஸோ எல்லா மேடையும் அப்படி தான். நம்ம கோவம் வரும். கோவம்னா அது நம்மளை புகழணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம பண்ண பாட்டை பற்றி பேச மாட்டாங்க. அது முதல் ஒரு 2-3 படங்களில் அப்படி தோணுச்சு. அதுக்கப்புறம் பழகிருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துட்டு நம்ம வந்து கடமைக்கு உட்காரணும். அது கவர்னர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு இது இருக்காது. ஸோ இந்த படமும் கூட அப்படி தான். யாருமே பேசலை. உண்மையான நிலை அதுதான். இசை வெளியீட்டு விழாவின் நோக்கமே இந்த படம் பற்றி வெளியில் பேசப்படும். அப்போது இசையமைப்பாளரை பற்றி பேசுவது இல்லை முக்கியம், படம் பற்றி பேசணும். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா அப்படி நடந்துச்சுன்னு யாராவது வெளியில் போய் சொல்லணும். அதுதான் முக்கியமான நோக்கமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய இசையை பற்றி பேசுவதற்கு மக்கள் தயாராக இருக்காங்க. அதனால் இங்கே பேசணுன்ற அவசியம் இல்லை. நம்ம பொருள் எடுத்து சந்தையில் வச்சாச்சு, பார்வைக்கு வச்சாச்சு, அதனால் மக்கள் பார்த்துப்பாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் சொன்னது போல் கவர்னர் மாதிரி தான். அது ஒரு அதிகாரமில்லாத பதவியாக இருந்தாலும் கூட, ஆனால் வெளி உலகத்தில் கவர்னர் பரபரப்பாக தான் இருக்கார். அவர் வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கார். சாமானியன் குரலை கூட தடுக்கிறார், மைக் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் சொன்ன உதாரணம் கவர்னர் என்பது சரியாகத்தான் இருக்குது, அதில் மாற்று கருத்து கிடையாது. இங்கே சொல்லும் போது சொன்னாங்க, நான் வேளாண் சொன்னாங்க, அருமையாக சொன்னாங்க. அரசியல் ஜாதியை உருவாக்கி விட்டதுன்னு சொன்னாங்க. முழுமையும் உண்மையாக தான் உண்மை.
பாழாய் போன இந்த அரசியலுக்கு வந்த பிறகு ஜாதி வந்து விடறதுக்கு எனக்கும் வந்து விட்டது. அது எனக்கு வந்து நான் ஜாதி எந்த ஜாதின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்த மனித ஜாதி தான். என்னை வந்து எந்த ஜாதின்னு எங்கள் அப்பா சொல்லாது வந்து அரசியல் வந்த பிறகு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஒரு முத்திரை குத்தி 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 ஒரு விழாவுக்கு போயிருந்தான். என் நண்பன் ஒருத்தன் கூடயே இருக்கான், 40 ஆண்டு கால நட்பு. அவன் நான் சார்ந்த அந்த ஜாதியை சேர்ந்தவன் அல்ல. ஒரு முக்கியஸ்தர் திருமணத்துக்கு போகும்போது, தம்பி நீங்கள் வந்திருக்கீங்க திருநெல்வேலி பக்கமாக உங்களுக்கு? இல்லைங்க எனக்கு வந்து செங்கல்பட்டு பக்கம். அப்படியா நம்மளா நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அவர் கூட? இது இன்னாரை பற்றி சொல்லியிருக்காங்களே, இதுக்கு நமக்கு சம்மந்தத்தில் நினச்சிங்கன்னா நீங்கள் மனிதராக இருக்க முடியாது. ஒரு திரைப்படத்தில் என்ன சொல்கிறார்கள், எதற்காக இந்த கருத்தை ஆழமாக பதிவு செய்கிறார்கள் என்பதை உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் இந்த திரைப்படம் நிச்சயமாக 100 நாள் ஓடும். 100 நாள் ஓடி தான் ஜாதி ஒழிஞ்சிடும். எழுதி தரேன். ரைட்டு. படங்களால், திரைப்படங்களால், வேறு சில இந்த விஷயங்கள் இன்றைக்கி இருக்கிற ஊடகங்களால், பல்வேறு விஷயங்களால், அல்லது இப்படி கூட்டத்தை போட்டு உட்கார வச்சு பேசுகிற பேச்சுக்களால் ஜாதி ஒழியுமா? ஜாதி ஒழியுமா? அரசியல் தளம், இந்த மண்ணில் இருக்கிற அரசியல் தளம் மாறாமல், களம் மாறாமல் ஜாதி ஒழியவே ஒழியாது. வேற ஒரு அரசியல் யோசிக்கணும். அதுக்கு யார் எத்தனை பேர் இங்கே தயாராக இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் புழங்கியவன். 70களிலிருந்து ஒரு 40 வருஷம் வேற ஒரு அரசியலில் நான் இருந்தவன். 40 வருஷம் அந்த அரசியலில் இருக்கிற காலங்களில் வந்து நம்ப மாட்டீங்க, ஒரு 20 வருஷம் 74 நான் கட்சிக்குள்ள போகிறேன். 96 என் பொண்ணுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு வந்து மேடையில் ஒரு பெரிய கல்வியாளர் மாடசாமி, பேராசிரியர் மாடசாமி பேசுகிறார் மதுரையில். இந்த மேடையில் இந்த கல்யாணத்துக்கு வந்த பிறகுதான் தெரியுது வேலராமூர்த்தி என்ன ஜாதின்னு அப்படின்னார். மேடையில் சொன்னார். என்ன நாங்கள் புழங்கின அந்த அரசியல் தளம் இருக்கு இல்லையா, அதில் கூட எத்தனை வருஷம் பழகினாலும் சரி எங்களுக்கு ஜாதி தெரியாது. அந்த மாதிரி வச்சிருந்தது எது அப்படி ஒரு அரசியல் இருக்கு. மாரி செல்வராஜ் தெரியும், எல்லா பேருக்கும் இந்த மேடைக்கு அமீர் அண்ணனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அந்த அரசியல் தெரியும். அந்த அரசியலுக்கு மக்களை தயார்படுத்தணும். படம் எடுத்ததுனால வந்து திரைப்படம் எடுப்பதனால மேடையில் பேசுறதுனால ஜாதி ஒழியாது. சாதி இன்றைக்கு மேலோங்கி நிற்பதற்கு காரணம் அரசியல் தான். ஆனால் எனக்கு முன்னே பேசியவர்கள் அரசியல் தான் சாதியை உருவாக்கியதுன்னு சொன்னாங்க. அதில் எனக்கு ஒரு முரண் இருக்குது. சாதியை உருவாக்கியது சனாதனம், சாதியை பிடித்து கொண்டிருப்பது அரசியல், அந்த உயிர்ப்போட வச்சிருக்கிறது அரசியல். அப்போ அந்த அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தணும்னா அப்போ வெறும் சினிமானால் முடியுமா அப்படின்னா, சினிமா சாதியை ஒழிச்சிடாது. ஆனால் சினிமாவின் மூலமாக பேசப்படுகின்ற விவாதங்களின் மூலமாக, கேட்கப்படுகின்ற கேள்விகளின் மூலமாக எல்லோருடைய கை இணையுது பாருங்கள், அது ஒரு புதிய அரசியலை தேர்ந்தெடுக்கும். அந்த அரசியல் தான் சாதியை ஒழிக்கும். அப்போ விவாதத்துக்கு சினிமா ரொம்ப அவசியமானதாக இருக்குது. அந்த அடிப்படையில் சினிமாவும் வேணும், கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த வேலையை சரியாக இந்த படம் செய்யும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இதில் ஒரு வசனம் இருந்தது. சமூக நீதி பேசுவாங்க, நாங்கள் தான் படிக்க வச்சோன்னு சொல்லுவாங்க, அது இதுன்னு சொல்லுவாங்கன்னு. நான் கேட்டேன், என்னங்க திராவிடத்துக்கு எதிரான படமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது. நாங்கள் தான் படிக்க வச்சோன்னு சொன்னவங்க எல்லோருமே அவர்கள் தான் அதை செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது. அவர்கள் வேணால் பெருமை அடிச்சுக்கலாம். ஆனால் நாம் எப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சோன்றதை நம்ம உணரணும்ல, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போ நம்ம எப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சோன்றதும் அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியல் ஏன்னா குருகுலத்தில் இருந்தது, பாடசாலையாக இருந்தது, அப்புறமா அரசு பள்ளிக்கூடமாக மாறி மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அதிகமாக வந்ததுக்கு பின்னாடி இங்கே பாதி பேர் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருப்பாங்க. அப்புறம் இவ்வளவு தாண்டி வந்திருக்கும் இந்த இடத்துக்கு. அதனால் பொத்தாம்பொதுவாக ஒரு குறையை நம்ம சொல்லிடக்கூடாது. அந்த காலமும் வரும் ஒரு நாள். ஜாதியற்ற அரசியல், ஜாதிக்கு அப்பாற்பட்ட நல்ல தலைவனை நாடு அடையாளம் காணும் போது அது உங்களுக்கு தெரியும். சரத்குமார் யார், மனித ஜாதி விரும்புகின்ற ஒரு நல்ல மனிதன் உலகத்துக்கு தெரியும். வேளாண்மையை கூட வந்து சேர்ந்துருங்க, அமீரியா கூட வந்து சேர்ந்துருங்க. நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம்னா மாற்றிடலாம். ஏன்னா சொன்னாங்க, இந்த படம் வந்த பிறகு சேரன் வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு மக்கள் மத்தியில் பெரிய லெவலுக்கு வந்துடும்னா நான் சேரன் டப்புன்னு அடித்தேன். சேரன் அரசியல் கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சா போதும், சேரன் எல்லாம் ஒன்று சேர்ந்துடலாம், கவலை கிடையாது, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. நல்ல மனிதர்கள் ஒன்று சேரும்போது அந்த இடத்தில் நான் இருப்பேன். இந்த பார்த்திபன் படம் வந்துருச்சு, நான் படம் பார்த்துட்டேன். எப்படியோ அமீரன் நம்பரை வாங்கி அடித்த பதிலிருந்து ஃபோன் அடித்தேன்.
ஏன்னா அவர் பழக்கம் இல்லை. அப்போ என்ன நான் அந்த மாதிரி நான் இப்போ சொல்கிறேன், நம்ம கதையெல்லாம் எழுதியிருக்கேன். நான் எழுத்தாளர் வேலராமூர்த்தி பேசுகிறேன்னு. அப்படியா, அப்புறம் பேசுகிறேன் வைங்கன்ட்டார். என்ன பழக்கம் இல்லை. என்ன அப்படி நானாக யாருக்கு ஃபோனை போட்டு பேசுகிறதே இல்லை. அவருக்கு ஒரு ஆள் தான் போடான்னு ஃபோனு கட்டு. அவர் வந்து பருத்தி வீரன் டைமில் எனக்கு அலைபேசியில் கூப்பிட்ருக்காரு. நான் வந்து வேலராமமூர்த்தி பேசுகிறேன்னு வச்சிருக்கேன் அப்படி எழுத்தாளர்னு சொன்ன உடனே எனக்கு சரியாக நினைவில்லை. ஆனால் எதுக்கு வச்சுருப்பேன்றது மட்டும் என்னால் யூகம் பண்ண முடியுது. எனக்கு எழுத்தாளர்னால் கொஞ்சம் பயம். ஏன்னா நமக்கு இந்த படிப்புலேருந்து ரொம்ப தூரம். அதில் தான் சொல்லியிருப்பேன். இவர் எதாவது கேட்டுட்டாருன்னா இதை ஏன் அப்படி வச்சிங்க அப்படி வச்சுன்னு கேட்டேன், அதனால் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லியிருப்பேன். வேறு மரியாதை குறைவாக இல்லை. ஆனால் ஒரு உணர்வுபூர்வமாக இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணும்போது நான் வந்து ஃபீல் பண்ணது என்னென்னா, இப்போ தாஸ் சாராக இருக்கட்டும், இல்லை வந்து லால் சாராக இருக்கட்டும், ஒரு ஒரு இசைக்கலைஞன் இல்லைனா ஒரு நார்மலாக ஒரு கலைஞன் என்னென்னா ஒரு படமும் பார்க்கும்போது படமாக தான் பார்ப்போம். அதுக்கு உள்ளே அவங்க பேசுகிறதெல்லாம் வில்லன் வரும்போது வில்லனை நம்ம வந்து ப்ரைஸ் பண்ணி ஒரு மியூசிக் போட்டே ஆகணும். ஏன்னா வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஹீரோ வந்து ஸ்ட்ராங்காக ஆவார் அவர் அடிக்கும்போது. ஸோ நம்ம வந்து ஒரு மியூசிக்கலாக தான் பண்ணி ஆகணும். ஒரு வில்லன்னா வில்லனை வந்து ப்ரைஸ் பண்ணியே ஆகணும். அவரை வந்து பாராட்டணும், மியூசிக்கலி அவரை பில்டப் பண்ணணும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா லால் சாரா இல்லை இவரெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோவம் தான் வரும், ஒரு கோபம் வரும். ஏன்னா ஒரு படம் இந்த படம் பார்க்கும்போது நம்மளும் ஒரு ரசிகனாகவே இருந்து ஒரு அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளையே பார்த்துட்டு நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணி போகும்போது வந்து ஒரு கலைஞனை தாண்டி ஒரு ரசிகனாக தான் இந்த படம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ என்னென்னா வழக்கமாக உண்மையாக சொல்லணும்னா இது மேடைக்காக இல்லை, ஏதோ ஃபேக்காக பண்ணுற மாதிரி இவங்களுக்கு மியூசிக் கொஞ்சம் கம்மியாக பண்ணிடலாமாங்கிற மாதிரியே ஒரு கோவம் இருக்கும் நமக்கு, ஒரு சமுதாய கோவம். எனக்கு சமுதாய கோவம் கன்ஃபார்மாக இருக்கும் எல்லா செய்திகளை பார்க்கும்போது. பட் அதை பிரதிபலிக்கிறதுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி படங்களில் நம்மளோட பங்கு மியூசிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன். அப்போல்லாம் எனக்கு தெரியாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சில படங்கள் பண்ணும்போது வந்து இவர் எந்த ஜாதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே சாம்சிஎஸ்ன்னு போட்டு கூகுளில் அடிச்சுட்டு ஸ்பேஸ் விட்டோம்னா நிறையா வரும். அவரோட பிஜிஎம், சாங்ஸு, அவரோட ஏஜ், இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கூகுள் வந்து அதுவே காமிக்கும். ஸோ நான் லாஸ்ட்டாக சில மாதங்களுக்கு முன்னால் சில படங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாம்சிஎஸ் என்ன காஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறதாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த ஜாதிங்கிறதுல எனக்கு உடன்பாடு சத்தியமாக கிடையாது. அது இது நான் சும்மா சொல்லலை, உண்மையாகவே. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் நமக்கு ஏன் பண்ணுறோன்னா நம்மளுடைய சமுதாய கோவத்தை இந்த படத்தில் ஒரு பங்களிப்பு மூலியமாக நம்ம வந்து அதை நிறைவேற்றிக்கிறோம். அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. மக்கள் நினச்சா மட்டும்தான் சினிமா மாறும், படைப்பாளிகளால் மாறாது. அது தெரிஞ்சுக்கங்க. பெரிய பெரிய கொம்பெல்லாம் அங்கே இருக்கான் படம் எடுக்கிறது, முழுக்க மக்களுடைய தவறு. இது நல்ல திரைப்படங்களை ஆதரித்து திரையில் பாருங்கள். கண்ட கழுசடைகள்லாம் நாற்றம் எடுத்த குப்பைகள்லாம் காணாமல் ஓடி போயிடும். அதை செய்யுங்க. நன்றி, வணக்கம். கோவம் வந்துச்சு தானே உங்களுக்கு? வந்துடுச்சு. இன்றைக்கி தங்கர்பச்சன் சார் நேரத்து முடி பேசி பண்ணார். மசாலா குப்பைகளை, பொழுதுபோக்கு குப்பைகளை வந்து அள்ளி வீசிட்டு இருக்காங்க, அதை போய் என்ஜாய் பண்ணி படம் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு ஏற்புடைய கருத்து இல்லை. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து சமூக ரீதியான படங்களை நம்ம எடுத்து அதை ஆதரிக்கிறோமோ அதேமாரி பொழுதுபோக்கான படங்களும் மக்களுடைய மனசுக்கு ரொம்ப ஆறுதலையும் மன உளைச்சலிருந்து மீட்கிறதுக்கும் பயன்படுதுன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கும் ஆதித்யா சேனல் பார்த்தீங்கன்னா வடிவேலன் காமெடி, கவுண்டமணியன் காமெடி தொடர்ந்து ஒரு சேனலே ஓடிட்டுருக்கு. அதை நைட்டு பார்த்துட்டு ஆர்பி சௌத்ரி சார் வந்து அந்த சேனலை பார்த்தா நைட்டு எனக்கு தூக்கம் வருதுன்னு நான் படம் பண்ண காலத்தில் என்ன சொல்லியிருக்காரு. பல பேருக்கு வந்து ஒரு பெரிய நோய் தீர்க்கும் மருந்தாக காமெடி இருக்குது. ஸோ அதை வேணான்னு சொல்கிறத நான் விரும்பலை. இந்த ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்கள் தான் வந்து இவங்க படம் எடுத்து தான் இந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க, நாங்கள் அது வரைக்கும் அண்ணன் தம்பியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம்னு சொல்லி முடிக்கிறார். அது வரைக்கும் சொல்லுவதாக எனக்கு அதில் உடன்பாடு இருந்துச்சு. ஒரு சினிமாக்காரன் தான் நாட்டை நாசமாக்குறான்னு சொன்னால் ஓகே, ஒருவேளை அதிகாரத்தில் இருந்தவங்கள வச்சு சொல்லியிருப்பார் போல இருக்குன்னு நினச்சிக்கலாம். இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது தான் தெரியுது, அப்போ இந்த வார்த்தை ஏன் தேவர் மோகன் வரும்போது வரலை, ஏன் சின்ன கவுண்டர் வரும்போது வரலை? அப்போல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? போதும்ட்டா உங்களால தான்டா இங்கே சாதி சண்டை வருதுன்னு. அப்படின்னா இங்கே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, சொல்ல தொடங்கிட்டாங்க. அந்த சொல்லுவதை மக்கள் காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாரி செல்வராஜ், ரஞ்சித் சொல்வதை கேட்குறாங்க, இசைக்கு கார்வண்ணன் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அவங்க ஆபத்தாக உணர்றாங்க. அதனால் அந்த வார்த்தையை முன்வைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. மாரி செல்வராஜுடைய படங்களில் எந்த படத்துலையுமே அவர் கதை அமைப்பில் எனக்கு தெரிஞ்சு யாரையும் சண்டைக்கு கூப்பிடல, சண்டைக்கு வாடான்னு கூப்பிடல. என்னை ஏன் இப்படி நடத்துகிறீங்கன்னு கேட்குறாரு. அந்த கேள்வி தான் ரொம்ப முக்கியமானது. சண்டைக்கு கூப்பிடல, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லலை, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த தொனியை தான் நீங்கள் கவனிக்கணும். அதுதான் அந்த படத்தில் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த படமும் பேசும்னு நினைக்கிறேன். நான் ஜாதி,
மத மொழி பேதமற்ற புதிய சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் பாடுபடணும் கேட்டுக்கொண்டு இந்த விழா சிறந்த விழா தமிழ் குடிமகன் திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய என் வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் உங்களை 100வது நாளில் சந்திக்கிறேன் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சொல்ல தாங்க உள்ள இந்த நிக்கிலோட தமிழ் குடிமகனின் தமிழ் நாயகியாக இருக்கக்கூடிய தீப்சிகா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் குடிமகன் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அண்ட் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஏகி சார் வந்து இந்த கதை சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதான் உண்மை. ஏன்னா வந்து இது வந்து ஒரு கேஸ்ட் பேஸ்ட் படமாக இருக்குது, எப்படி வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து ஒரு சாதிக்கான படம் அப்படின்னு சொல்கிறத விட கண்டிப்பாக இது வந்து ஒரு சமத்துவத்துக்கான படம்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் இந்த படம் வந்திருக்கு. அண்ட் எஸ்ஏகி சார் வந்து இதில் ப்ரொடியூசர் கம் டைரக்டர். எல்லா விஷயம் கொஞ்சம் காமாக ஹேண்டில் பண்ணார். அதனால ரொம்ப ஈஸியாக இருந்தது, டென்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ண ஒரு சூழல் இருந்துச்சு. அண்ட் படம் பார்க்கும்போது ரொம்ப ரீஜனலாகவும் ரொம்ப லைவாகவும் வந்துச்சு. அதுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து டிஓபி சார். அண்ட் சாம் சாரோட பிஜிஎம் அண்ட் மியூசிக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் சேரன் சார் வந்து பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ணது நான் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் இஸ் சச் அ கிரேட் டைரக்டர் அண்ட் அன் ஆக்டர். அண்ட் சந்திரசேகர் சார், வேலராமமூர்த்தி சார், அருண்தாஸ் சார், லால் சார், இந்த மாதிரி ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணது வந்து நான் கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இது எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கூட. அண்ட் ஆக்டர் துரு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ அது வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கு. ஸோ ஓவராலாக இந்த படத்தில் வந்து எல்லாருமே இந்த படத்துக்கு தேவையான எஃபர்ட் கொடுத்துருக்கோம். படமும் நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். துருபா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். மேடையில் இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஹைட் ஓகே கேட்குதா? மேடையில் இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் சார். பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு எஸ்ஏகி சார் டைரக்டர். நான் தான் ஃபஸ்ட்டு போர்டு நினைக்கிறேன் இந்த கதை சொல்லும் போது. அதுக்கப்புறம் தான் ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி பெரிய பெரிய ஜாம்பவான் கூட சேர்ந்து நடிக்க போகிறோன்றது. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் அவரை பற்றி தான் இன்றைக்கி பேசணும். இன்றைக்கி விழாவின் நாயகன்.
அவரோட பிஜிஎம்மோட பெரிய ஃபேன் நான். அவர் பண்ண எல்லா படத்துலேயும் இந்த படத்தில் எப்படி வந்திருக்குன்னு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆப்வியஸாக நிறைய பிஜிஎம் நம்ம சார் சேரன் சாருக்கு சூப்பராக பண்ணியிருப்பார். அதுக்கு பார்க்க கேட்கவும் ஆவலாக இருக்கேன். டிஓபி ராஜேஷ் யாதவ் சார், அவர் ரொம்ப எனக்கு லக்கி. என்னோடய முதல் படத்துக்கு அவர் தான் கேமராமேன். அதேமாரி இந்த படத்தில் நிறைய பேர் என்னோடய முதல் படத்தில் கிரி அவர் தான் மேக்கப் ஆர்டிஸ்ட். அதே மாதிரி மேனேஜர்ஸ் அவங்களாம் என்னோடய முதல் படத்துலேருந்து நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. திருநெல்வேலி இந்த கதை ஷூட் பண்ணியிருந்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு இடம் எனக்கு அங்கே. ஏன்னா அதுதான் நான் திலகர்னு நடித்த அந்த முதல் படத்தில் அங்கே தான் எல்லாம் ஆரம்பிச்சது. இந்த படத்தில் நடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எஸ்எஸ்சி சார், அப்புறம் அருள்தாஸ் சார், லால் சார், இவங்களோட சீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் தூரத்துலேருந்து அவங்க நடிக்கிறதெல்லாம் பார்த்து கற்றுக்கிறதுல இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக படத்தை பாருங்கள். எல்லாருமே பேசுவாங்க அந்த சோஷியல்ஸ் இந்த கண்டிஷனை பற்றி. யாருமே ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்காது இந்த கதை. எல்லாருக்குமே அனுபவித்து கஷ்டப்பட்டு உருவாக்குற மாதிரி இருக்கிறது இந்த கதை. கண்டிப்பாக பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். தியேட்டருக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். பாடலாசிரியர் விவேகா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். இனிய இந்த காலை பொழுதில் இந்த இசை வெளியீட்டு விழாவிலே குழுமி இருக்கிற அத்தனை தமிழ் குடி மக்களுக்கும் எனது வணக்கங்கள். இந்த வெள்ளோட்டத்தையும் பாடல்களையும் பார்க்குறப்போ நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய படமாக இருக்கும் என்பது நிரூபணமாகிறது. ஏன்னா அவ்வளவு அழகான காட்சி அமைப்புகளோட இன்னைக்கு தமிழகத்தில் தகித்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு இந்த படம் பேசி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த கதை சொன்னார் அவர். கதை சொல்லும்போது அது எப்படி வரும் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். இப்போது பார்க்கிற போது ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைமொழியில் அவர் சொல்லியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அவ்வளோ நேர்த்தியாக இருந்தது அந்த ட்ரெய்லரும் பாடல்களும் பார்க்குறதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தில் ஒப்பாரி பாடல் எழுதியிருக்கேன் நான். ஏன்னா ஒப்பாரி என்பது தமிழர்களுடைய வாழ்வோடு வருகிற ஒரு அற்புதமான ஒரு கலாச்சாரம். தாலாட்டிலே தொடங்கி ஒப்பாரியில் முடிகிற வாழ்க்கை தமிழனுடையது. எங்கள் ஊரில் அஞ்சல் அக்கான்னு ஒரு அக்கா இருக்கும். அந்த அக்கா ஒப்பாரி பாடலைன்னா அந்த சாவு நிறைவுறாதுன்னுவாங்க. அவ்வளோ அழகாக பாடுவாங்க. அவங்க ஒப்பாரிக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருப்பாங்க. நானும் அந்த ஒப்பாரியின் ரசிகன். அப்படி ஒரு ஒப்பாரி பாடல் இந்த பாடத்தில் நான் எழுதியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சாம்சிஎஸ் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். சமீபத்தில் பின்னணி இசைக்காகவும் பெரிதாக பேசப்படுகிற இசையமைப்பாளர்களில், பாடல்கள் மட்டுமல்ல பின்னணி இசைக்காகவும் பெரிதாக பேசப்படுகிற இசையமைப்பாளர்களில் சாம்சிஎஸ் அவர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். கைதி என்று, விக்ரம் வேதா என்று வரிசையாக வெற்றி படங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த படத்துலையும் ரொம்ப அற்புதமான ஒரு இசை வழங்கியிருக்கிறார். அப்புறம் இசைக்கு கார்வண்ணன் அவர்களை பற்றி சொல்லணும்னா, இந்த வாழ்வியலை கொண்டு சினிமாவில் அவர் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்குநேரி மாதிரி, வேங்க வயல் மாதிரி தமிழகமே தலை குனிகிற நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி திரைமொழிகள், திரை மருத்துவம் கண்டிப்பாக மக்களுக்கு தேவை. அப்படி பார்த்தா இது மாதிரியான திரைமொழியை, இது மாதிரியான திரை விஷயங்களை கொண்டு வர்றப்போ அவர்களையே குற்றவாளியாக்கி இதனால தான் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறவங்கள நாம் மனசாட்சி உள்ளவர்களாக பார்க்க முடியாது. அந்த வகையில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எழுத்தாளர் மு. ராமசாமி சார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அரங்கின் இங்கும் அங்குமாய் அமர்ந்திருக்கிற தோழமை நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கம். முதல்ல படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளரான இசக்கி கார்வண்ணன் அவர்கள் சந்தித்து இந்த படத்தை பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் சரியாக அதை உள்வாங்கினேனா என்று கூட எனக்கு தெரியவில்லை. அவர் லால் நடிக்கிறாரு, அவருக்கு அப்பாவாக நடிக்கணும் நீங்கள் அப்படின்னாரு. நான் சவால் நிறைந்த நடிகர்களோடு நடித்து பார்க்குற ஆசை இருந்த காரணத்தால் அப்போ பண்ணலாம் அப்படின்னு அப்படித்தான் நான் சொன்னேன். ஆனால் என்ன துரதிர்ஷ்டம்னா, இங்கே இருக்கிற அத்தனை பேரும், இதில் பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்களோடும் நான் படத்தில் பெரும்பாலும் இவரோட ஒரு காட்சியில் வந்திருக்கலாமே ஒழிய மற்ற யாரோடும் நான் படத்தை அந்த
சட்டகத்தை பங்கு போட்டு கொள்கிற மாதிரியான எந்த காட்சியும் எனக்கு கிடையாது. நான் படத்தில் எதுவுமே பேசவில்லை, என பணமாகத்தான் நடித்தேன். ஆனால் இந்த படம் பலரிடம் பேசும் என்பதை இப்பொழுது இந்த முன்னோட்ட நிகழ்வில் இருந்து தெரிந்து கொண்டேன். மிக முக்கியமானது, அவர் கார்வண்ணன் பேசும் பொழுது அவர் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்பதால் நாங்குநேரியினுடைய விஷயம் அத்தனை படபடப்போடு வார்த்தைகள் வெளிவர தவித்து கொண்டு அது வெளிவரும் பொழுது ரொம்ப சங்கடமாக இருந்தது. இந்த மாதிரி சூழலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது மாதிரி இன்னும் 1000 படங்கள் தேவைப்படக்கூடிய நிலையில் தான் தமிழகம் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதையுமே உணர முடிகிறது. ஆனால் அதில் அவருடைய தங்கச்சி, சின்னத்துரையினுடைய தங்கச்சி மருத்துவமனையில் இருக்கும் பொழுது மருத்துவமனையில் தங்கச்சியை பார்த்து கேட்குறாங்க, என்னம்மா நடந்தது, என்ன நடந்தது? 3 அண்ணங்க வெட்டிட்டாங்கங்குது. அந்த நேரத்துலையும் அந்த சாதியை சொல்லலை, 3 அண்ணங்க வெட்டிட்டாங்கன்னு. இதுதான் தமிழ்நாடு, இதுதான் மனிதம். இந்த மனிதத்துக்கு வெக்கி தலைகுனியணும் அவங்க எல்லாருமே. ஆணவம் வன்மம் இருக்கக்கூடிய அத்தனை மனசும் அங்கே தலைகுனிஞ்சு நிற்கிற மாதிரியான ஒரு சூழலை அந்த சின்ன குழந்தை 9ஆவது வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை சொன்னது, 3 அண்ணம்மாருங்க வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சாதி, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பரவாயில்ல. ஆனால் அதை படமாக ஒருவர் எடுத்து கொடுக்கறதுன்னு வரும் பொழுது நிச்சயமாக தமிழகம் உங்கள் பின்னாடி நிற்குமையா? நிச்சயம் நிற்கும், நிச்சயம் நிற்கும். ஏன்னா அவர் ஒரு நல்ல தயாரிப்பாளருங்கிறத நான் பார்த்தேன், நல்ல இயக்குனருங்கிறது இப்போ நான் பார்த்துக்கிட்டேன், நல்ல எழுத்தாளராகவும் இருப்பாருங்கிறது படத்தில் வர்ற உரையாடல்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன். ஏன்னா எனக்கு படத்தில் உரையாடல்கள் கிடையாது. ரொம்ப அருமை, நிறைய சொல்லணும். ஆனால் மனசு ரொம்ப நிறைஞ்சி இருக்குது. இந்த படம் நிச்சயமாக தமிழ் சமூகத்தால் வரவேற்கப்பட வேண்டும். என அப்படி வரவேற்கப்படக்கூடிய சூழல் வரும்பொழுது தான் இதுபோல ஆக்கபூர்வமான சமூக முன்னேற்றத்திற்கு தேவையான சமூக மாற்றத்திற்கு கருவியாக விளங்கக்கூடிய படங்களை எடுக்கக்கூடிய துணிவு. ஏன்னா பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்கள் அந்த மாதிரியான இயக்குநர்கள் தான் வந்திருக்கிறார்கள். இதில் அந்த 3 பாடல் போட்டு காமிச்சாங்க. உண்மையில் இசை கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. அவர் சொன்ன மாதிரி பாடல் வரிகளுமே கூட அது ஒப்பாரியாக இருக்கலாம். எங்கள் பகுதியில் ராஜாராணி ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆடுவாங்க. இந்த மண்ணினுடைய கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெளியில் அதிகமாக வராத கனியான்குத்து ரொம்ப அட்டகாசமாக அது பண்ணியிருக்கிறீங்க. இது வரைக்கும் தமிழ் படத்தில் அது பதிவு பண்ணதாக எனக்கு நினைவில்லை. ஏன்னா அதெல்லாம் அந்த மாவட்ட பகுதிகளில் அவர் சொல்ல மாதிரி இசைக்கு அல்லது மாடசாமி கோயில்களில் நடக்கக்கூடிய விழாக்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அருமையாக இதில் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. நிச்சயமாக படம் அதை உறுதிப்படுத்துங்கிறத நான் நம்புகிறேன். தமிழ் குடிமகன் அப்படிங்கிற இந்த பெயர் ரொம்ப அற்புதமான பெயர், ரொம்ப அற்புதமான பெயர். இது யார் இது பண்ணாங்க? அது நீங்களே வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக தலை வணங்குறேன். ஏன்னா எனக்கு அவர் தமிழ் குடிமகன் ஏறக்குறைய 50 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி அவரை நான் தென்மொழி பத்திரிகையினுடைய ஒரு வாசகராகத்தான் சந்திக்கிறேன். கெஞ்சுவதில்லை தமிழ், கெஞ்சுவதில்லை பிறர்பால், அவற்றை கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் காவாமல் துஞ்சுவதில்லை, எனவே தமிழர் தோள் எழுந்தால் எஞ்சுவதில்லை புவியில் எவரும் எதிர்நின்றே என்கிற முழக்கத்தை தன்னுடைய கொள்கையாக இலட்சணையாக பயன்படுத்திய அந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனாரினுடைய வழி நடக்கக்கூடிய ஒருவராக அப்பொழுது அவரை சந்தித்திருக்கிறேன். அது தொடர்ந்தது. அந்த தமிழ் குடிமகன், தமிழ் குடியினுடைய மகன் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். அது கூட சன் ஆஃப் தமிழ்நாடுன்னு வருமாங்கிறது எனக்கு தெரியல. தமிழ் குடியினுடைய மகன் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே படத்தில் எங்கள் பகுதியில் உண்டு, குடிமகன் வாங்க. இங்கே சென்னையில் அது எப்படிங்கிறது எனக்கு தெரியலை. குடிமகனை கூட்டுவான், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் குடிமகன் தான் வரணும். அந்த தமிழ் குடிமகனை சொல்வதாகவும் இது இருக்குது. ஒரு 2 விஷயங்களையும் சொல்லக்கூடியதாக மிக அற்புதமாக அமைஞ்சு போன தமிழ் குடிமகன் அப்படிங்கிற
அந்த தலைப்புக்காகவே நிச்சயமாக நான் வந்து வணங்குகிறேன். நிச்சயமாக இது வந்து வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. பரீட்சைனா ஆகணும் பாசு, அருமையான நடிகர்னா அதுதாங்க நம்ம அருள் தாஸ். அவங்கள கூப்பிட்டுறலாம். இந்த படத்தில் வந்து வாழ்க்கையில் எனக்கு ஒரு நல்ல ஒரு சகோதரர் கிடைச்சார். அது யாருன்னா இசக்கி கார்வன். நிறைய சினிமா நட்புகள் வரும் போகும். ஆனால் சிலரோட மட்டுமே நம்ம லைஃப் லாங் ட்ராவல் பண்ண நினைப்போம்ல, அந்த மாதிரி வந்து ஒரு லைஃப் லாங் ட்ராவல் பண்ண நினைக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து இசக்கி சார். ஏன்னா வந்து அவர் எப்பயுமே வந்து சமூக கருத்துக்கள், அந்த சமூக நீதி, அதே மாதிரி இது சினிமா மேலே பயங்கரமான ஒரு பேஷனான ஒரு ஆள். ஏன்னா இங்கே நிறையா வந்து இப்போ ஒரு தயாரிப்பாளர்னா கடன் வாங்கி வட்டி கட்டிட்டு அப்படி படம் இருக்கிறத மீறி தன்னோட சொந்த பணத்தை அவ்வளவு பணத்தை வந்து இந்த சினிமாக்காக செலவு பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த அவர் செலவழித்த அத்தனை பணத்தையும் சினிமா ஒரு திருப்பி கொடுக்கும். அதுக்கு வந்து ஒரு தொடர்ந்து பல வெற்றி படங்களை தயாரித்து இயக்குவார். இன்னும் பெரிய பெரிய உயரத்தை தொடுவார் தமிழ் சினிமாவில். இந்த தமிழ் குடிமகன் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தமிழ் துறையோட வந்து நல்ல ஒரு தாக்கத்தை உருவாக்கும். இந்த விழாவின் நாயகன் சாம், வாழ்த்துக்கள் சாம். நல்லா இருந்துச்சு மியூசிக்கு, சாங்ஸு. ஸோ இந்த படத்தில் நடித்த நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. குடிமகனின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இசக்கி கார்வணன் சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற எங்கள் அண்ணன்மார்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே ஒரு சமீப காலமாக ஒரு குரல் கட்டுக்கிட்டே இருக்குது, நிறைய குரல் கட்டுகிட்டே இருக்குது. இந்த படங்களை பார்த்து தான் அந்த சாதி வன்மை வந்துடுது, சாதி வன்மை வந்துடுதுங்கிறது. ஆனால் இங்கே சாதி பாடமாக இருக்குது. அதுவும் பள்ளி படிக்கிற மாணவனுடைய மனதிலேயே பாடமாக இருக்குது. அதனால தான் இங்கே படங்கள் இன்னும் நிறைய தேவைப்படுது. நாங்கள் இந்த படத்தில் சாதிகளுக்குள்ள வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அதை காட்டியிருக்கிறோம். வன்மத்தை காட்டியிருக்கிறோம், ஆணவத்தை காட்டியிருக்கிறோம், முரண்பாடுகளை காட்டியிருக்கிறோம், அடிமைத்தனத்தையும் காட்டியிருக்கிறோம். இதுக்கான தீர்வையும் இந்த படத்தில் காட்டியிருக்கிறோம். இது வரைக்கும் எந்த படத்துலையும் சொல்லப்படாதது அண்ணன் சேரனுக்கு தெரியும். இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஒற்றை தீர்வு, அந்த ஒரு தீர்வு தான் நாங்கள் கிளைமேக்ஸில் வச்சுருக்கிறோம். வேறு எதுவுமே இல்லைன்னா இன்னும் 2000 ஆண்டுகளுக்கும் இந்த சாதி இருந்துகிட்டு தான் இருக்கும், இன்னும் அதிகமாகும். இங்கே பாருங்கள், ஒரு பள்ளி மாணவன் போய் வெட்டுறான், அது சாதி சொல்லி வெட்டுறான். எப்படின்னா என்ன வளர்ச்சி இது? அதனால் படம், எல்லா படமுமே சாதி படமாக இருந்தால் கூடங்க பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. அதாவது எந்த குழந்தையும் இந்த மண்ணில் பிறக்கிறதுலே நல்ல குழந்தை தான். அது தீவிராகவும் நல்லவராகவும் அன்னை வளர்ப்பதில்லை, தமிழ் அன்னை வளர்ப்பதில்லை. ஆனால் அங்கே தமிழ் அன்னைக்கிட்ட நீங்கள் கொடுக்க போகிற குழந்தை எப்படி கொடுக்குறீங்க? சாதியமாக தான் கொடுக்குறீங்க. எந்த குழந்தையும் சாதியை பிறக்கிறதில்ல, ஆனால் சாதிக்கு தான் பிறக்குது, சாதியமாக வளர்க்கப்படுது. அது எப்படி? உன் சாதிக்கு இந்த ஒரு குணம் இருக்குது, இந்த ஒரு குணம் இருக்குன்னு உறுதியாக சொல்கிறான். எந்த குணமும் கிடையாது, ஆனால் வளர்க்கப்படுறான். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்? அருவா தூக்குறான், 10 சாதிகளை வந்து வெட்டுறான். எனக்குள்ளே இருக்குது சாதி, அடிமைத்தனம் இருக்குது, எனக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை இருக்குது. நான் இங்கே ஒரு தொழில் பண்ணேன், கோயம்புத்தூரில் தொழில் பண்ணேன், மதுரையில் தொழில் பண்ணேன், எங்கள் ஊரில் பண்ண முடியல. ஏன்னா நான் பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது என் உறவினர்களும் என்ன எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எப்போ நம்ம சாதி அங்கே எங்கேப்பா இருக்குது, நீ எப்படிப்பா அவங்க கூட ஆரம்பிக்க முடியும், அவனை எப்படி இப்போ நம்மளை வாழ விடுவாங்க? இந்த மாதிரி மனநிலையில் தான் என்னைப்பா நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் சென்னையை நோக்கி ஓடி வர வேண்டிய நிலைமை இருந்தது. அதனால் நாங்கள் இந்த படத்தை ஒரு எல்லா தமிழ் குடும்பங்களுக்குமான ஒரு படமாக எடுத்துருக்குறோம். இது ஒரு கடைசி ஆயுதம் இந்த படமாக இருக்குன்னு எனக்கு தெரியும், அண்ணன் சேரனுக்கு தெரியும். நான் என்னை பெருமையாக சொல்லலை, என்னுடைய வழியே சொல்லியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப வேதனை இருந்திருக்குது. நான் எங்கள் ஊரில் எப்படி வாழணும்னு நினைக்கிறேன், வாழும்போது சமமாக வாழணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் தனியாக என் உறவினர்களோடு வாழலாமல் எல்லாரோடையும் சேர்ந்து வாழ நினைக்கிறேன். அதுதான் இந்த படம். உறுதியாக இந்த படம் பேசப்படும். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.